ஐபிஎல் போட்டியில் 31வது போட்டியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையிலான போட்டியானது நடைபெற்றது. கடைசி ஒரு பந்தில் ஒரு ரன் தேவை என்ற நிலை ஏற்பட்ட நிலையில் ஜாஸ் பட்லர் அதனை செய்து த்ரில் வெற்றி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. சுனில் நரேன் சதம் விளாசியது மூலம் 20 ஓவர் முடிவில் 223 ரன்கள் சேர்த்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. பின்னர் ஜாஸ் பட்லர் சதம் விளாசி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றிக்கு வழிவகுத்தார். இடையில் ரியான் பராக், ரோமன் பவுல் அதிரடி காட்டினார்கள். இறுதியில் ஒரு பந்திற்கு ஒரு ரன் தேவை என்ற நிலை ஏற்பட்ட நிலையில் பட்லர் சிங்கிள் தட்டி வெற்றியை பதிவு செய்தார். இந்த தோல்வி குறித்து ஸ்ரேயஸ் ஐயர் பேசுகையில், இந்த தோல்வி கசப்பான ஒன்றாக உள்ளது. பரபரப்பான போட்டிகளில் வீரர்கள் மிகவும் எமோஷனலாக மாறிவிடுகிறார்கள். ஜீரணிக்க முடியாத தோல்வியாக இது உள்ளது. இந்த நிலை ஏற்படும் என்று நான் கொஞ்சம் கூட கணிக்கவில்லை. கிரிக்கெட் என்பது கணிக்க முடியாத போட்டியாக தான் இருக்கிறது. ரோமன் பவுல் அதிரடியாக விளையாடினார். நடந்ததை விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் மிகவும் கடினமாக தான் உள்ளது. இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு அடுத்த போட்டி குறித்து யோசித்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போட்டியில் சரியாக தான் நாங்கள் பந்து வீசினோம். ஆனால் பேட்ஸ்மேன்கள் பந்தை வெளியில் அனுப்பிவிட்டார்கள். இதுபோன்ற தொடருக்கு முன்பே ஒரு போட்டியில் இதுபோன்று நடைபெற்றது. சுனில் நரேன் எங்கள் அணியின் சொத்தாக இருக்கிறார். பட்லர் அடிக்கும் விதத்தை பார்த்து வருண் சக்கரவர்த்திக்கு ஓவர் கொடுக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதையும் அடித்து நொறுக்கி விட்டார்கள். இதனையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் உத்வேகத்துடன் விளையாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 2-3 நாட்களில் எங்களுக்கு மிகவும் கடினமான போட்டி ஒன்று இருக்கிறது. அதற்கு தயாராக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நமது தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமானது என்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் கூறியுள்ளார்.